தமிழ்நாட்டின் புதிய அரசின் அமைச்சரவையில முதல் முறையாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை. அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். பெருந்தலைவர் காமராசர் அவர்களே, உங்கள் அமைச்சரவையில ஒரு முஸ்லிமுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் கட்சியை சேர்ந்த மிக சிறந்த கடையநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் MSA மஜீத் அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில இடம் கொடுத்தார். இன்றைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 முஸ்லிம் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அமைச்சரவையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர்களில் ஒருவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறையினரிடையே மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவியல் மனப்பான்மையை, சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கும் வகையில் இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடையே நலனை காப்பது இந்த அரசின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். தமிழகம் சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை நிலைநிறுத்திய மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு நீங்கள் அந்த வகையிலே ஆட்சி செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் பொறுப்பல்ல. மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்றிய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். நன்றி.